வெல்கம் பேக் டு சுரேஷ் கமத் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டன்பகர் ரைடர்ஸ் வர்சஸ் லூசியா பைரட்ஸ் அந்த மாதிரி தான் நடக்க போகுது. மேட்ச் நம்பர் 8 இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி இன்னும் டாப் 2 முடிக்கணும்னா குவாலிஃபை ஈஸியாகவே ஆயிடலாம். டாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்போனன்ட் பண்ணி பவுலிங் போகிறான்னு இருக்காங்க. இன்றைக்கி நம்மளோட ரகலை போல அதனால் பேட்டிங் ஆட வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல டீமாகவும் இருக்காங்க. சேசிங் டீம் மாதிரி பொல்லாட்டு, ரசல், பிராவனு, டெத்து நல்லாயிருக்கு. பூரனார் இருக்காருங்க. நம்ம டீமை வழக்கம் போல் டாப் 2 கேப்டன் வச்சுட்டு ஆண்ட்ரே ரசல் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண வந்துருக்காரு ஓப்பனிங்கில். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டாப் 2 தான் இறங்குறாருங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன். பந்து இங்கே சரியான ஒரு கவர் ட்ரை கேப்பில் வேறு போயிருக்கு. பவுண்ட்ரி போகாதான அந்தளவுக்கு டைமிங் இல்லை. இங்கே ஒரு 3 ரன் கிடைக்கும். 3 ரன்கான முயற்சி தான், ஈஸியாகவே ஓட்டாங்க, பிரச்சனை இல்லை. அடுத்த பந்து பின்னாடி வச்சிருக்காரு. சரியான ஷாட், 6 போயிருக்குங்க இந்த இடத்துல. நல்ல ஷாட்டுங்கள் சாம் வில்லியம்ஸ்கிட்டேருந்து. சரியான ஒரு அடி. மீண்டும் அதே திசையில், மீண்டும் அதே ரிசல்ட். பட் 4 பேருக்கு இந்த முறை. சரியான ஒரு ஸ்டார்டிங் சாம் வில்லியம்ஸ் ஒரு ஸ்டார்டிங் கொடுத்துட்டுருக்காருங்க இந்த இடத்துல நம்மளுக்கு. இந்த முறை ட்வைன் ப்ராவோ உள்ள வந்தவனுக்கு சரியான ஒரு ஷாட்டுங்க. என்ன ஒரு அடி, கேப்பில் போயிருக்கு. பவுண்ட்ரி பண்ணிட்டு பவுண்ட்ரிங்க டாப் 2 கொஞ்சம் டைம் எடுத்து ஆடினாங்க டாப் 2 அங்கே சாம் வில்லியம்ஸ் அடிச்சுட்டு இருக்காருங்க. அதெல்லாம் வேணாம், இங்கே நான் தான் அடிப்பேன்ற மாதிரி தூக்கி விட்டா கிரவுண்டுக்கு வெளியே போயிருக்கு. 6 கிடச்சிருக்கு இந்த இடத்துல. சரியான ஒரு ஷாட் 79 மீட்டருக்கு. மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா அது கேப்பில் போயிருக்கு. சரியான ஒரு பவுண்ட்ரி டாப் 2 சரியான ஷாட். எக்ஸ்பென்சிவ் ஓவர் ட்வைன் ப்ராவோ கிட்டேருந்து இந்த ஓவர். 3வது ஓவர் போடுறதுக்கா சேல்ஸ் மூட்டி போட்டு ஆப்ஷனில் தூக்கி விட்டாருங்க. சரியான ஹைட்டு எலிவேஷன் எல்லாம் கிடச்ச ஷாட்டுங்க. 89 மீட்டர் 6 எம்மாடி. எடுத்து உள்ள ஏக்கருக்கு பந்து அதையும் தோண்டி அடிச்சு விட்டார். பின்னாடி ஒரு பவுண்டரிங்க சாம் வில்லியம்ஸ் கிட்ட இருந்து 45க்கு நோலாஸ் 3 ஓவர் முடிவில். இங்கே சுனில் நாராயண் வந்துட்டு அட்டாக், பட் அவரையும் பொழந்திருக்காருங்க டாப் 2 யாரையும் விடுறது இல்லைங்க. இன்னைக்கு 49 போயிருக்குது. பார்ட்னர்ஷிப் 50 போகுமா அப்படின்னு சொல்லும்போது நேராக கையில் கொடுத்துட்டாருங்க. ஈஸியாக சிங்கிள் தட்டி 50 பேருக்குலாம் இருந்தார். டீமுக்காக ஆடணும்னு சொல்லிட்டு 33 ரன்களுக்கு டாப் 2 விட்டுட்டு போகிறேன். 41க்கு 1. சுனில் நாராயண் ஒரு விக்கெட் எடுத்தாருங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஓவரை அடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அடிச்சிருக்காரு சாம் வில்லியம்ஸ். இன்னொரு பவுண்டரி கிடச்சிருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு. ஃபீல்டர் மண்டிங் விட்டாருங்க. லாஸ்ட் ஓவரா ஆமாங்க, சரியான ஒரு ஷாட் முட்டி போட்டு தூக்கி விட்டா சார்லஸ். இந்த சீசன் சரியான ஃபார்ம் இல்லை. இன்னைக்கு அடிச்சு கொடுக்க முடியுமா சொல்லிட்டு இருக்கும் போதே இன்சைட் அடிச்சு போல்ட் ஆயிட்டாருங்க. இவருக்கு இந்த சீசன் சரி வரலங்க. சார்லஸ் அவுட் ஃபார் 9. சிக்கந்தர் ராஜா வந்த பந்து வெளியவே வந்துருச்சுங்க. ஜஸ்ட் 1 பவுன்ஸ் ஸ்கோர் போயிருக்கு இந்த இடத்துல. கடைசி பந்து அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி விட்டாருங்க. கேட்ச டிராப் கேட்ச் இந்த இடத்துல. கடைசி பந்து 3 ரன்களுக்கான முயற்சியா? ஆமாங்க, 2 ரன் தான் ஓடிருக்காங்க. ஓடிருக்கான் 3 ரன்னு. அதோட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு வழியாக முடிவடைஞ்சிருச்சு. 68 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் இழப்புல. டாப் 2 அவர் தாங்க டாப் ஸ்கோரர் 33 ரன்கள். சாம் வில்லியம்ஸ் கடைசி வரைக்கும் இருந்தார். 69 அடிச்சா இந்த மேட்ச் வின் பண்ண முடியும் அவங்களால. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அல்ஜாரி ஜோசப் ஃபர்ஸ்ட் பால் வந்திருக்காரு. 54 மேட்ச்சில் 50 விக்கெட். எக்கனாமி நல்லா தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்டன் கப்தில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா அடிச்சு 8000 ரன்கள். ரிவர்ஸ் ஸ்வீப் ஃபர்ஸ்ட் பந்து கேப்பில் போயிருக்க. பவுண்டரி கிடச்சிருக்கு இந்த இடத்துல. முதல் பாலே பவுண்டரி. நல்ல ஒரு பவுண்டரி. இந்த முறை வேலைக்கு வந்து அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடில் மீண்டும் ஒரு 4 கிடச்சிருக்குங்க. பிளேஸ்மெண்ட் சூப்பராக இருக்கு. டைமிங் வேற லெவலு அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இந்த முறை தயால் ஸ்ட்ரெயிட்டா போயிருக்காருங்க. சரியான ஒரு ஹிட் இந்த இடத்துல. 77 மீட்டர் 6 போயிருக்குங்க. கடைசி பந்து டவுன் த கிரவுண்ட், அது ஒரு பவுண்டரி போயிருக்குங்க. கேப் அருமையாக பிக் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல. ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் த லைன் இருந்து அதையும் பிக்அப் பண்ணி அடிச்சிருக்காரு. ஃபீல்ட் இருக்காரா தாண்டி போயிருக்குங்க அவரைய. மார்டன் கப்தில் ஒரு முடிவோட தான் இன்னைக்கு வந்திருக்காரு போல. லாஸ்ட் அண்ட் சேஸ் ஒரு யாக்கிங் லென்த்கான முயற்சி. நேரம் அடிச்சுக்காருங்க. சரியான ஒரு கவுண்டரை கிளாஸை காட்டுறாருங்க இந்த இடத்துல கப்தில். ஏன் நான் பெரிய பிளேயர் அப்படின்றத இங்கே காட்டிக்கிட்டு இருக்காருங்க. ஹேட் வந்திருக்காரு உள்ள, தூக்கி விட்டாருங்க. சரியான ஒரு தேன்மண்ல ஒரு பவுண்டரி வச்சுக்கு இந்த இடத்துல மார்டின் கப்திலுக்கு. நோ டைம்ல 27. ஆனால் இந்த முறை சரியான ஷாட் இல்லைங்க. நேராக கையிலே கொடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காருங்க. 10 பால் 27 அடிச்சு 40க்கு 1 அவங்க டீமோட ஸ்கோரு. நல்ல ஒரு ஷாட்டாக ஆடினாரு. இந்த டைமிங் இல்லைங்க. 27 ரன்னுக்கு அவுட்.
ஹேட்டு கடைசி பந்து சரியான ஒரு போல்டா அம்பேரும் அவுட்டு கொடுத்துறாருங்க. பிளம்மு நேராக போயிருக்கேங்க உள்ள பவுண்டரி. ஒரே ஒரு பவுண்டரி தான் கொடுத்தாரு. இந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹேட் நல்ல ஒரு பவுலிங் போட்டு கடிச்சிருக்காரு. ரிவ்யூக்கு போனால் வேஸ்ட் தாங்க ரிவ்யூ. அது ஏற்ற மாதிரி தயால் போகல. 2வது விக்கெட் இழந்திருக்காங்க. தயால் வந்து அவுட் ஆகிட்டு போறாரு 15 ரன்களுக்கு. 4வது ஓவர் போட்டிருக்காருங்க. சரியான ஒரு கேட்ச் இந்த இடத்துல. நேராக ஃபீல்டு கையில் போய் உட்காந்துருக்கு பவுண்டரி லைனில். நல்ல அற்புதமான ஒரு கேட்ச் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. நல்ல ஒரு பவுலிங் செட்டப்பும் கூட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி. இந்த முறை மறுபடியும் சரியா டைமிங் இல்லை. நேராக கையில் போயிருக்குங்க. அதே ஃபீல்டர் கையில் விழுந்திருக்கு. லெஃப்ட் ரைட்டு போனால் 6 போயிருக்கும். இந்த இடத்துல நேராக கையில் போய் உட்காந்துருக்குங்க. நிக்கலஸ் பண்ண பெரிய விக்கெட் 0 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போகிறாருங்க டக்குக்கு. இந்த முறை ஆண்ட்ரே ரசல் இயர்லியாக பிக்கப் பண்ணி வச்சிருக்காருங்க. ஒரு 1 பவுண்ட் ஸ்கோர் போயிருக்கு. கேப்பை பிக்கப் பண்ணியிருக்காரு. இந்த முறை ஆஃப் சைடில் சரியான ஒரு ஷாட். 18 ரன்கள் தேவைப்படுது. இதில் ஒரு பவுண்டரியோட 14 தாங்க. இந்த முறை பின்னாடி இறங்கி அடிச்சிருக்காரு. இந்த முறை ஒரு 6 கிடைச்சிருக்கு நினைக்கிறேங்க. என்ன அட்டி இந்த இடத்துல ஆண்ட்ரே ரசல் கிட்ட இருந்து. இந்த முறை நேராக போயிருக்காரு. சரியான ஒரு டைமிங். மேட்சை முடிச்சிட்டாருங்க. 2 ரன் தான் தேவை இன்னும் 3 பால்ல. சரின்னா ஒரு ஷாட்டுங்க இந்த இடத்துல. 1 ரன் தான் தேவை. தூக்கி விட்டாரு. நேராக கையில போய் விழுந்திருக்கு. இங்க பொலாட் அவுட் ஆயிட்டு போறாருங்க. 1 பால் 1 ரன். இந்த மேட்ச் எப்படின்னா மாறலாம். பொலாட் 3 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு போறாருங்க. கடைசி பந்து 1 ரன் தேவை. ட்ரெயின் பிராவோ ஸ்ட்ரைக்ல தூக்கி விட்டாரு. சிங்கிள் கிடைச்சிச்சுங்க. மேட்ச் ஒரு வழியா முடிவு வந்துருச்சு. ஃபைனலா வின்னர் யாரும் பார்த்தீங்கன்னா ட்ரென்போ ரைடர்ஸ் தாங்க. யார் என்ன சொன்னாலும் ஹை ஸ்கோரிங் மேட்ச் வந்திருக்குது இந்த வென்யூல. இருந்தாலும் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ட்ரென்போகன் நைட் ரைடர்ஸ் 5 விக்கெட் வித்தியாசத்தில். நல்ல பவுலிங் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் லூசியா பேர்ச்சிக்கிட்ட பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கு. கடைசியாக வந்து நிறைய விக்கெட் எடுத்தாலும் ஃபைனலாக மார்டின் கப்தில் அவர் தாங்க அடிச்சாரு. இனிஷியலாக பாருங்க ஆண்ட்ரே ரசல் 6 பால்ல 22. அங்கதாங்க கேம் சேஞ்ச் ஆயிருக்கு. என்ன ஒரு அடி அடிச்சிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மார்டின் கப்தில் வாங்கியிருக்காருங்க மேன் ஆஃப் த மேன் அவார்டை. சூப்பரான ஷாட், சரியான டைமிங், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம 4ஆவது இருக்கிறோம். இது 10ஆவதுங்க. இன்னும் 2 மேட்ச் இருக்குது. 2 ஜெயிச்சா டாப் 2ல முடிக்க முடியும் நம்மளால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வழியில் ஒரு முடிவு வருது. சிபிஎல்ல அப்லோட் பண்ணும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.